கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/3/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு அவரோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. குறைவுகள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதமும் சமாதானமும் வெற்றியும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படுவதாக. தகப்பனுடைய நன்மை எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். யாத்திராகமம் 2:25 படி தேவர் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி, அப்பா தேவனே, நீர் இவரை நினைத்தருளி சகலத்திலுமே ஆசீர்வாதத்தை கொடுத்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/3/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையினாலும் திருப்தியினாலும் அப்பா எப்போதும் கிருபைக்குள்ளாக நிரப்பப்படும்படியாக நீர் செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.